ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போ லைவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்னிங் கொடுத்த இது படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த க்ரீன் லைன் என்ட்ரி ஃபார் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இன்றைக்கி ரெண்டு சைடுமே செல்லர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ரி செட்டப் பார்த்தீங்கன்னா ஏதாவது உள்ளே தான் என்ட்ரி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் வந்து ரெண்டு கால் சைட், பி சைடு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு சைடு செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ சைட் வைஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் லைன் தான் என்ட்ரி சொல்லியிருந்தான். பட் இங்கே ரெட் லைன் வரும்போதே நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே, இது மாதிரி கூட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம். இது டார்கெட், இது ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுருந்தோம். இங்கே டார்கெட் போனாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் போயுமே நம்ம ஃபர்தராக போக முடியுதுன்னா புட் செல்லர்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக செல் பண்ண ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ என்ன பண்ணாங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி மார்க்கெட் கீழே வந்தது. நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம கரெக்டாக எப்பவுமே சொல்லுவோம், இது நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். எப்படிங்க, இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ்ன்னு வைக்கும் போது இது கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட், இல்லைனா இது நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கலை. இங்கே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக இங்கே போகும்போதே புட் செல்லர் ஸ்ட்ராங்னு நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம எல்லோ லைன் டார்கெட்டு. ஸோ நீங்கள் நம்ம 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். 2 ட்ரேடுமே இப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேனிக்கே ஆகாமல் காமாக உட்காந்து ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்களா, ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வீடியோஸ் போடுவோம் நம்ம. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு கால் ஆர் புட் ஏதாவது ஒன்றில் தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ 2 என்ட்ரி கிடைக்குன்னா மோஸ்ட்லி சைட்வேஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. சைட்வேஸ் ப்ராபபிலிட்டியாக என்ட்ரி வந்து மோஸ்ட்லி இப்போ இன்கேஸ் இங்கே இந்த ரெட் லைன் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ரெட் லைனில் நம்மளுக்கு வந்து புட் செல்லர் ஸ்ட்ராங்கு இல்லைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அவங்க ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சனால நம்ம காலில் என்ட்ரி எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் முடிஞ்சது. செகண்ட் ட்ரேடு இன்னொரு விஷயம் என்னென்னா, செல்லர்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றாங்கன்னா மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க ப்ரீமியம் டிகே பண்ணுவாங்க, ப்ரீமியம் குறைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்த ப்ரீமியம் விட இங்கே கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தது. அதனால செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ இங்கேருந்து நம்ம எனக்கு இங்கேயே என்ட்ரி கொடுத்துட்டா, இருந்தாலும் நம்ம லைனுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ லைனில் என்ட்ரி கிடச்சிது, டார்கெட் புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நம்ம லைவ் வருவோம். ஸோ நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? கீப் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ.